சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அருள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயது பாக்கியலட்சுமி. 2 குழந்தைகளுக்கு தாயான பாக்கியலட்சுமி பல ஆண் நண்பர்களுடன் போனில் பேசிக் கொண்டிருப்பதாக கூறி கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் பர்ஸ் மற்றும் பெல்ட் விற்பனை செய்து வந்துள்ளார் பாக்கியலட்சுமி. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான 40 வயது ஞானச்சித்தன் பர்ஸ் வாங்க வந்துள்ளார். இருவருக்குள்ளும் நட்பு அதிகமாக அடிக்கடி பர்ஸ் வாங்க ஆரம்பித்துள்ளார் ஞானச்சித்தன். இப்படி பர்ஸ் சந்திப்பு ஒரு கட்டத்தில் பர்சனல் சந்திப்பாக மாற ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே திருமணமாகாத நிலையில் இருந்த ஞானச்சித்தன் பாக்கியலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என முடிவு செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கும் என நினைத்து ஞானச்சித்தன் கனவு காண ஆரம்பித்த நிலையில் பாக்கியலட்சுமியை பல பாய் ஃப்ரெண்ட்ஸுகள் எட்டி பார்ப்பதாக தோன்ற ஆரம்பித்தது. ஆனாலும் இருக்காது, பாக்கியலட்சுமி என்னோட யோக்கியலட்சுமி என மனதை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்துள்ளார். ஆனால் ஞானச்சித்தன் போன் செய்யும் போதெல்லாம் அடிக்கடி வெயிட்டிங்கில் போயுள்ளது. இதனால் ஞானச்சித்தனின் சந்தேகம் அதிகமாக ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இரவு வீட்டில் இருவரும் மது அருந்திவிட்டு பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாக்கியலட்சுமிக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது. அட்டெண்ட் செய்த பாக்கியலட்சுமி வெளியில் நின்று ரொம்ப நேரம் பேசியுள்ளார். அப்போது வீட்டிற்குள் இருந்த ஞானச்சித்தன் வெளியில் வந்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க என கேட்க, தனது பாய் ஃப்ரெண்டிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே போன ஞானச்சித்தன், அவன் பாய் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரு? நான் உயிருக்குயிரா உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன், நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போறியா? நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஞானச்சித்தன். ஆனாலும் திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் ஞான பித்தனாக மாறிய ஞானச்சித்தன் திடீரென அருகில் கிடந்த கல்லை எடுத்து பாக்கியலட்சுமியின் தலையில் அடித்துள்ளார். இதனால் அப்படியே சுருண்டு விழுந்த பாக்கியலட்சுமி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து எப்படியும் போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்பதை உணர்ந்த ஞானச்சித்தன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பாக்கியலட்சுமியின் சடலத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே பல நண்பர்களுடன் பேசியதாக கூறி கணவன் விவாகரத்து பெற்று சென்ற நிலையில் தன்னிடமும் உண்மையாக இல்லாமல் பல ஆண் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததால் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார் அர்ஜுன் காதலன் ஞானச்சித்தன். திருமணத்திற்கு முந்தைய காதலோ திருமணத்திற்கு பிந்தைய காதலோ, அந்த காதலுக்கு உண்மையாக இருந்தால் அது வாழ்க்கையை சீராக்கலாம். அதில் பொய்யோ சந்தேகமோ நம்பிக்கையின்மையோ வந்துவிட்டால் அவை அந்த வாழ்க்கையையே சீரழித்துவிடும். அதேபோல் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டால் அந்த பெண் பழகக்கூடிய நண்பரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் கட்டாயமல்ல. அவருக்கு விருப்பமானவரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை அந்த பெண்ணுக்கே உள்ளது. அப்படி இருக்க காதல் என்கிற பெயரில் உயிரை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி உயிரை எடுப்பது காதலும் இல்லை என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.